நெய் ஒரு 5 ஸ்பூன் விட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெயும் விடலை, கொஞ்சம் விடுறேன். இதில் மசாலா வச்சுருக்கேன் நான். இதில் ரோஜா மொக்கு வச்சுருக்கேன் நான், பட்டை, கடல் பாசி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இதெல்லாம் எல்லாம் வச்சுருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் நான் போட போகிறேன், ஒன்று ஒன்றா போடுறேன். இப்போ நான் 4 வெங்காயம் நான் பெருசு பெருசாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இப்போ இதிலே நான் போட்டு விடுறேன். இப்போ பேஸ்ட் வச்சுருக்கேன், இதை போட்டுறேன். இதில் நான் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கீழி வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் இதிலே நான் தள்ளிடுறேன். தக்காளியும் இதிலேயே போட்டு வதக்கணும். இதில் கொஞ்சம் நான் ஒரு பிடி புதினா போடுறேன். நான் 2 டப்பா வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலம்பி நல்லா இந்த மாதிரி இப்போ போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதிலே நான் போட்டு விட்றேன். இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுறேன். நான் பொடியெலாம் பட்டையெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் துளியோடு பவுட்ரு மாத்திரம் கொஞ்சம் வாசனைக்கு நம்ம போடுறோம். தனியா பொடி இதை நான் இதிலே போட்டு விட்டுறேன். இதில் கொஞ்சோண்டு நான் ஒரு சின்ன அதே டீஸ்பூனால் ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் போடுறேன். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் மஷ்ரூமுக்கும் இந்த அரிசிக்கும் சேர்த்து தான் நான் அதில் உப்பு போட்டிருக்கேன். நான் இது வந்து 4 கப்பு ரைஸ் கப்பு. இதால் ஒன்று 4 கப்பு ரைஸு அரிசிக்கு நல்லா அலம்பி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் போட போகிறேன். இப்போ இதில் வர தண்ணி இருக்குது. நானும் 4 கப்பு ரைஸ் போட்டு சாதா அரிசி, நாங்கள் சாப்பிட்ற சாதம் தான் பச்சரிசி சாதம் தான். பிரியாணி ரைஸ் எல்லாம் கிடையாது, சீரக சம்பா அரிசிலாம் கிடையாது. நாங்கள் ஆற்றுல சாப்பிட்ற அதே ரைஸ் தான் நான் போட்டிருக்காது. இப்போ அதுக்கு 1க்கு 2 டம்ளர் ஜலம். இப்போ நான் 4 2 8 டம்ளர் இதை ஜலம் வச்சுருக்கேன். இப்போ இதிலே நான் கொட்டிடுறேன். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி கிள்ளி போடுறேன். இது மேலாக்க கொஞ்சம் இதையும் துளி புதினாவும் கிள்ளி போடலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ இது மேலே போட்டு பாடினா இன்னும் ரொம்ப நல்லா சூப்பராக வாசனை நல்லாயிருக்கும். நான் குக்கர் மூடி போட்டு மூடிட போகிறேன். ஒரு 4 விசில் வந்தால் போகிறோம், இறக்கிட போகிறேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். சொன்னாதான் நான் சொல்கிறதுக்கு இது. இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. நல்லா சூப்பராக வாசனை வருது. அது சைடிஷ் வந்து ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். வீடியோவில் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.